வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் சனி பயிற்சிக்கான பலன்களை பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து நமது சேனலில் வீடியோ பதிவிடுகிறேன். இனிமேல் தினசரி ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன், இப்பொழுது சனி பயிற்சி பலன் தனித்தனி காணொலியாக ஒரு ராசிக்கு பதிவிடப் போகிறேன். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை 8:14 அளவில் மீனராசிக்கு, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சியின் பலன்களை 12 ராசிக்கு தனித்தனி காணொலியாக பார்ப்போம். முதலில் மேசராசி நேயர்கள். மேசராசி நேயர்களே, மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. 12ஆம் இடத்திற்கு சனி வரார். இதனால் சனி பகவான் 3ஆக பிரித்து கொள்ளலாம். முதலில் விரயச்சனியாகவும், ஜென்மச்சனியாகவும், பாதச்சனியாகவும் 7.5 வருஷம் செயல்படுவார். உங்களுக்கு ஜீவனஸ்தானத்த அதிபதி மற்றும் லாபஸ்தானம் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். முதலில் 3வது பார்வையாக உங்கள் வாக்கு ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் என்பது சற்று அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ராகுவிடம் தன் பணத்தை இழந்து விடுவார் 7.5 சனி தொடக்க காலகட்டத்தில். தனவரவுகளில் சற்று இடையூறுகளும் தடை தாமதங்களும் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் தரக்கூடிய காலகட்டமாகும். எதிர்பாராத திடீர் சுப செலவுகள் அமையக்கூடும். திருமணமே நடைபெறாத என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இக்காலகட்டம் திடீர் வரன் அமையும். குடும்பஸ்தானத்தில் சனி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு 3வது பார்வையாக பார்ப்பார். கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வந்து நீங்கும். நீண்ட நாள் தொல்லைகள் தந்த கடன் நிவர்த்தி பெறும். அதேபோல் கடனே பெறாதவர்கள் இக்காலகட்டத்தில் கடன் பெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தந்தைக்கு சிறு உடல் பாதிப்புகளும் மனக்கலக்கங்களும் தரக்கூடிய காலகட்டமாகும். நீண்ட நாள் இடைவெளியாக இருந்து வந்த தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். நீண்ட நாள் நண்பன் எதிரியாக மாறும் சூழ்நிலை தரும். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். தொழில் மாற்றம் தரும். அதேபோல் அறிமுகம் இல்லாத அல்லது பாத்தியமில்லாத தொழில்களில் ஈடுபடும் போது அதிக முதலீடுகள் போட வேண்டாம். நீண்ட நாள் விற்க முடியாத சொத்துக்கள் இக்காலகட்டத்தில் விற்பனைக்கு செல்லும். இடமாற்றங்களும் இடம்பெயர்வுகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம், இடமாற்றம் போன்றவைகள் தரக்கூடிய காலகட்டமாகும். சிலருக்கு பணி இழப்பும் தரும். நீண்ட நாள் முன்னேற்றம் இல்லை என்று எண்ணியவர்களுக்கு பூர்வீக தொழிலால் சில மாற்றங்கள் ஏற்படும். முதலீடு குறைவாக போட்டு தொழில் செய்பவர்கள் இக்காலகட்டத்தில் அதிக இழப்புகளை சந்திக்க மாட்டார்கள். சகோதரர் ஒற்றுமையில் சிறு மனக்கசப்புகள் தரும். சிறியவர்களுக்கு படிப்பில் நாட்டம் குறையும். விளையாட்டு குணம் மேலோங்கும். கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புகளில் சில இடையூறுகள் தரக்கூடிய காலகட்டமாகும். சிறு கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்கள் நட்பு சேர்க்கையில் கவனமாக இருப்பது நல்லது. 12ஆம் இடத்திலிருந்து சனி 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும். உடன் வேலை செய்பவர்கள் சற்று எதிரிகளாக மாறுவார்கள். நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். விரய சனி காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கும். இதை சுபவிரயமாக மாற்றும் வகையில் சேமிப்பது நல்லது. தங்க முதலீட்டில் செய்வது நல்லது. தங்க நாணயங்கள் வாங்கி வைக்கலாம் அல்லது உங்களால் முடிந்தவரை அன்னதானங்கள் செய்யலாம். இப்படி உங்கள் செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. 7.5 சனி தொடங்கிய காலகட்டத்தில் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடற்பயிற்சி விஷயங்களில் அக்கறை செலுத்துவது அவசியம். உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த காலத்தில் உங்களில் ஓவர் திங்கிங் அதிகரிக்கும். சிலருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமும் நிதானமும் தேவை. சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானமாகும். உங்கள் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் நிதானமும் பிறரிடம் இனிமையான அணுகுமுறையும்
கடைபிடிப்பது நல்லது. முதலீடு விஷயங்களில் நிதானம் தேவை. நிதி ஆலோசகர்களின் ஆலோசனையின் பெயரில் முதலீடு செய்வது நல்லது. இரண்டாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். பணிச்சுமை அதிகரிக்கும். சிலருக்கு வேலை மாறுவதற்கான சூழல் அமையும். இதுபோன்ற நேரத்தில் கவனமாக வேலை மாறுவது நல்லது. 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பணிச்சூழல் உள்ள வேலையிலே இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலைகள் அமைய வாய்ப்புள்ளது. சிலருக்கு வேலைகள் பிரச்சனை காரணமாக வேலையை விட்டுவிடலாம் என்ற யோசனைகளும் அடிக்கடி வரும். ஆனால் அதை தவிர்ப்பது அவசியம். மனவலி இருந்தாலும் பொறுமையுடன் உங்கள் வேலைகளை செய்வது நல்லது. மொத்தத்தில் சனி பயிற்சி உங்களுக்கு ஆவரேஜான பலன்களை மட்டும் தரும். ஆனால் இது 20% மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் நல்லபடியாக இருந்தால் இந்த சனி பயிற்சியும் நல்லபடியாக இருக்கும். இதற்குண்டான பரிகாரத்தை பார்த்தால் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு உண்டான கடவுள் முருகப்பெருமான். சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து விரதம் இருந்தால் உங்களுக்கு சனியின் தாக்கம் குறையும். நன்றி, வணக்கம்.